ஈவிஎம்மில் மோசடி இப்படித்தான் நடக்கிறது என்று இறையியல் அறிஞர் ஒரு முக்கியமான பதிவை போட்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி ஈவிஎம்ல மோசடி எப்படி நடக்குதுன்னு தெரியாம ஆனா மோசடி நடக்குதுன்னு மட்டும் நமக்கு தெரிந்து கொண்டிருந்தோம். அதற்கு மிக முக்கிய ஆதாரம் சிக்கி இருக்கிறது. இது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தில் ஏன் தேர்தல் ஆணையம் வழக்கை தொடுக்காமல் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி மீது, அதற்கான ஆதாரமும் சிக்கி இருக்கிறது. இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இது அரசியல் களம், தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோபாசேவுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. அதாவது இறையியல் அறிஞர் என்று சொல்லக்கூடிய நெய்னுல் ஆஃப்தீன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நமக்கு இத்தனை நாளா தெரிந்து கொண்டிருந்தோம், பாஜக வெற்றி பெற்றது. ஒரு பக்கம் ஓட்டர் லிஸ்ட்ல மோசடி, இன்னொரு பக்கம் இவிஎம் மோசடி. ஓட்டர் லிஸ்ட்ல எப்படியாக மோசடி செய்தார்கள் என்பதை ராகுல் காந்தி அவர்கள் வரி வரியாக ஆதாரத்துடன் பிபிடி போட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தினார். ஆனால் இவிஎம்மில் எப்படி மோசடி நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு முக்கிய ஆதாரமாக இவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இவிஎம் மெஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. அந்த நிறுவனத்தோடைய டைரக்டராக இருக்கக்கூடியவர் யாருன்னா, பாஜகவுல இருக்கக்கூடிய ஒருத்தர் மாநில பொறுப்பாளரா இருக்கக்கூடியவர் தான் அந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலேயே பணி வகிக்கிறார். அப்ப பாஜக தொடர்ந்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவிஎம் மிஷின்ல ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹேக்கையும் தாண்டி எப்படி போன் தயாரிக்கின்ற பொழுதே ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி இது மாதிரி தான் செயல்படணும்னு தயாரிக்கிறாங்களோ, அதே மாதிரி இவிஎம் மிஷின் தயாரிக்கின்ற பொழுதே ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிடுறாங்க. இப்ப ஓட்டு போடுறாங்களா, இந்த டேட்டுக்கு இப்படி காட்டு, இன்னும் 2 மாசம் கழிச்சு தான் வாக்கு எண்ணுவாங்க, அந்த டேட்டுக்கு இது மாதிரியாக காட்டு என்று சொல்லி இவிஎம் மிஷின் தயாரிக்கின்ற பொழுதே அந்த மாதிரி தயாரித்துக் கொள்வார்கள்னு இறையியல் அறிஞர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஏன் அந்த மாதிரி அப்பவே ப்ரோக்ராம் செட் பண்றாங்கன்னா, பாஜக ஆட்சியில தொடர்ந்து மோசடி நடைபெறுது. ஓட்டர் லிஸ்ட்ல மகா மோசடியை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவிஎம்ல மோசடி நடைபெறுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த ப்ரோக்ராம் தயாரிக்கின்ற பொழுதே அப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கும். ஏன்னா இப்ப கூட எடுத்து பாருங்க, இவிஎம் மிஷின்ல இந்த வாக்குகள் தான் பதிவாயிருக்கு அப்படின்ட்டு. இவிஎம் மிஷின் எதுக்கு கொண்டு வந்தாங்க? வாக்கு சீட்டு முறையில அதை எண்றதுக்கு கடினமா இருக்கு, அது ரொம்ப நாள் எடுக்குதுன்னு தான் டெக்னாலஜிக்கல் பேஸ்டா இவிஎம் மிஷின் கொண்டு வந்தாங்க. அப்ப இன்னைக்கு தேர்தல் நடக்குதுன்னா நாளைக்கே எண்ணி போட வேண்டியதானே? ஏன் 15 நாட்கள் கழித்தோ 1 மாதங்கள் கழித்தோ வெளியிடுறாங்க அப்படின்னா, இவிஎம் மிஷின் இந்த டேட்டுக்கு இது மாதிரி காட்டுமா, 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அவங்க ப்ரோக்ராம் செட் பண்ண மாதிரி காட்டும் அப்படின்னு அந்த தரப்பு அறிஞர் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறார். அப்ப இதுல இருந்து மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகத்தான் இவிஎம் மிஷினை கொண்டு வந்தா நம்ம தேர்தல்ல சீக்கிரமா நம்ம ஓட்டுகளை எண்ண முடியும்னு ஒரு பக்கம் பிம்பத்தை காட்டிட்டு, மறுபக்கம் இவிஎம் மிஷினில் மோசடி செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவிஎம்ல ஏன் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்ற அமெரிக்கா நாடு, சைனா போன்ற வெளிநாடுகளிலேயே இவிஎம் மிஷின் இல்லையே, ஏன் இந்தியாவில் மட்டும் இவிஎம் மிஷின் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் ஆளும் அரசாங்கத்துக்கிட்டையும் பதில் இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. மறுபடியும் வாக்கு சீட்டு முறையை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. வாக்கு சீட்டு முறை கொண்டு வந்தா மட்டும்தான் அங்க அவ்வளவு குளறுபடிகள் நடக்குது, அவ்வளவு மோசடி நடக்குதுன்னா இதை குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் பொது பிரிவினர் இதை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் மோசடி நடந்ததற்கான ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆதாரமா அவர் சொல்றாரு. முதல்ல விவி பேட், அந்த ஸ்லிப்ல பதிவாகக்கூடிய வாக்குகளும் அதே மாதிரி இவிஎம் மிஷின்ல பதிவாகக்கூடிய வாக்குகளும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. கணக்கெடுக்கின்ற பொழுது ரெண்டுலயுமே வித்தியாசம் மாறுபடுது. அப்ப இதுதான் மோசடிக்கான முதல் ஆதாரம் அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி இப்ப பொதுவா இந்த தொகுதியில 100%த்துல 50 இல்ல 70 80 ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க, ஒரு சிலரால முடியாது, போய் வாக்களிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து அலட்சியமா இருப்பாங்க. அப்படியெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா 80 முதல் 85% வாக்களித்து இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியை கணக்கெடுப்பாங்க. அதுவே ஓட்டு அன்னைக்கு முடிஞ்சு எண்றதுக்கான ஒரு தேதி வரும்ல, அதுல வந்து இந்தந்த தொகுதியில 90% 95% வாக்களித்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கணக்கு தெரிவிக்கிறாங்க. அப்ப ஒண்ணு சொல்லுகின்ற பொழுது எண்ணுகின்ற பொழுது ஒண்ணு சொல்றாங்க. இதுலயும் மோசடி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய தரப்பு ஆதாரத்தை சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி மேல ஏன் அவங்க வழக்கு போடாம இருக்கிறாங்க? ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு மேல இவ்வளவு அவதூறு வழக்கு பரப்புறாரு. உச்ச நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் போய் வழக்கு போட வேண்டியதுதானே அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்கல்ல. அப்படியாக உச்ச நீதிமன்றத்துல ராகுல் காந்தி மேல வழக்கு போட வேண்டும். அவர்கிட்ட உறுதிமொழி பத்திரம் கேட்கிறாங்க. அதுவும் இவர்கிட்ட மட்டும்தான் கேட்கிறாங்க, அனுராக் தாக்கூர் கிட்ட கேட்கல. இதுலயே தெரிந்து போச்சு அவங்க யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்கன்னு. அப்படி வழக்கு போட்டா உச்ச நீதிமன்றத்துக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஆதாரங்களை எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போய் அங்க அடுக்கடுக்கான ஆதாரங்களை வந்து அம்பலப்படுத்துவார். அப்ப இன்னும் பரவலா தெரியப்பட்டுருமேன்னு தான் ஞானேஷ்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாரு. அப்படி நடத்துகின்ற பொழுதும் அவரே பல கேள்விகளுக்கு பதில் சொல்லாம சிக்கி கொண்டாருன்னு இந்த மாதிரி பல தகவல்களை எதிர்கட்சி தரப்பினர் வந்து தொடர்ந்து ஆதாரங்களுடன் அவங்க செய்யக்கூடிய ஊழல், அவங்க செய்யக்கூடிய குளறுபடிகள், மோசடிகள் எல்லாம் ஆதாரங்களுடன் வெளியிட்டு வராங்க. அப்படியாகத்தான் மோசடி நடைபெற்றது. ஓட்டர் லிஸ்ட் ஒரு பக்கம், ஓட்டர் லிஸ்ட் இன்னொரு பக்கம் இவிஎம். இந்த ரெண்டுமே இல்லைன்னா பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. சொன்ன பிறகு இது வரைக்கும் என்னென்ன மோசடிகள் நடைபெற்று இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வைக்கிறாரு. இதுவே போதும், தேர்தல் ஆணையம் வந்து கவனக்குறைவால ஏற்பட்ட மோசடியா இல்ல பாஜக என்கிற அமைப்புக்காக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்ச மோசடியா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பி ஒரு சில ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுதான் ஒரே அட்ரஸ்ல கிட்டத்தட்ட 80 பேர் இருந்தது. அங்க போய் ஆங்கில பத்திரிகை ஆய்வு செய்ததில் அங்க 80 பேர்லாம் வசிக்கவே முடியாது. அது ஒரு சின்ன ரூம். அந்த ரூம்ல 3 பேர் 4 பேர் கூட வசிக்க முடியாது. அதுல எப்படி 80 பேர் ஓட்டு போட்டாங்க? ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தோடைய வெப்சைட்ல இருந்தே டிஜிட்டல் பட்டியல அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்க, மேனுவல் ஸ்கிரிப்டா கொடுத்தாங்க. அதை 6 மாசம் கிட்ட ஆய்வு பண்ணி அந்த ஆதாரத்தை வெளியிட்டாரு. ரெண்டாவது இதே மாதிரிதான் கர்நாடகாவிலையும் ஆடன் சட்டமன்ற தொகுதியில ஒண்ணு நடந்துச்சு. மகாதேவபுர சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் டெலீட் பண்றது, ஆட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான மோசடிகள் நடைபெற்றது. அடுத்து பீகார்ல 65 லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்கினாங்க. ஏன் நீக்கினாங்க, எதுக்காக நீக்கினாங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க, இடம் பெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்குதான் யோகேந்திர யாதவ் அவர்கள்லாம் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து உச்ச நீதிமன்றத்திலே நிறுத்தினாங்க. ஏன்னா நீ இறந்து போனவங்களாம் சொன்னவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்ட்டு. தேர்தல் கமிஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு தனி நபரால ஒருத்தருடைய வாக்கை டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெப்சைட்லயே கோளாறு இருந்திருக்கு. ஒரு தனிநபராலேயே ஃபேக் லாகின் பண்ணி ஒருத்தருடைய வாக்கை டெலீட் பண்ண முடியும் ஆதாரம்லாம் ராகுல் காந்தி வெளியிட்டதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்தோடைய வெப்சைட்டையே மாத்தினாங்க. என்ன, ஒருத்தருடைய வாக்கை டெலீட் பண்ணணும் இல்லை சேர்க்கணும் அப்படின்னா இ-சைன் கட்டாயம். அது மட்டும் இல்லாம வாக்காளர் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் கார்டுல என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டு அதுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் தான் வாக்காளர் நீக்கமோ சேர்க்கமோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல மாறி இருந்தாங்க. அப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய குற்றங்கள் எல்லாம் சரின்னு ஏற்கப்பட்டுதான் தேர்தல் ஆணையம் இறங்கி வந்து இப்ப வெப்சைட்லயும் சில மாற்றங்கள் செய்ததாக நம்மளால எடுத்துக்கொள்ள முடிகிறதா? அதற்கப்புறம் இன்னும் தேர்தல் விதிமுறைகள்ல, தேர்தல் வெப்சைட்டுகள்ல பல மாற்றங்களை செஞ்சது மட்டும் இல்லாம தபால் ஓட்டுகள் என்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி தபால் ஓட்டுகள் என்றது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 8 மணிக்கோ ஆரம்பிப்பாங்க. 8 மணிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 8:30 முடிக்கணும். அப்படி முடிக்கலன்னா இவிஎம் மிஷின் ஓட்டை எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தபால் வாக்குகள் எல்லாம் லாஸ்டா எண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. லாஸ்டா எண்ணும் போது இவிஎம் மிஷின்ல கம்மியான வாக்குகள் வந்து இருந்திருக்கும். கடைசியில தபால் வாக்குகளை எண்ணாமலே, பேப்பரை பிரிக்காமலே, உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சு, பேப்பரை பிரிக்காமலே இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அறிவிச்சிருவாங்க.
அதுக்கப்புறம் இப்ப தபால் வாக்குகள் தான் முதல்ல எண்ணுவோம், அது முழுமையா எண்ணப்பட்ட பிறகுதான் இவிஎம் மிஷின்ல பதிவான வாக்குகளை எண்ணுவோம்னு தேர்தல் ஆணையம் தன்னுடைய விதிமுறையவே மாத்தி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அங்க மோசடி நடந்ததுனால தானே ராகுல் காந்தி அவர்கள் இதெல்லாம் எடுத்து கூறுனதுனால தானே இந்த விதிமுறைகள் எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்தை தேர்தல் ஆணையம் இப்ப அறிவித்திருக்கிறாங்க. இந்த பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினாங்கல்ல, இதுக்கு எதிர்ப்பு பல தரப்பு, மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதல்வர், இது போல பல கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால இப்ப தேர்தல் ஆணையம் இறங்கி நாங்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்ப அப்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடத்தணும்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி ஆலோசனை கேட்ட பிறகுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. மோசடி ஏற்பட்டிருக்கிறதுன்னு தெரிந்து இப்ப அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டாமலே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தி கிட்டத்தட்ட எவ்வளவு வாக்காளர்களை டெலீட் பண்ணி டாக்கா அப்படிங்கிற பகுதியில 80,000, மொத்தமா 65 லட்சம் வாக்காளர் டெலீட், அதுவும் 80,000 கிட்டத்தட்ட முழுவதுமே முஸ்லிம் வாக்காளர்களா இருக்கிறாங்க. இது போன்று பல விடயங்கள் செய்ததுனால எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய குற்றங்களை தாக்கு பிடிக்க முடியாத தேர்தல் ஆணையம் இப்ப அனைத்து கட்சி கூட்டங்களையும் நாங்க கூட்டுறோம், அவங்களோட ஆலோசனை கேட்கிறோம். இப்ப எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு எல்லாம் அவங்க பதில் சொல்லணும். பதில் சொன்ன பிறகுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தப்படுமா நடத்தப்படாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அதனால இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இந்தியாவுடைய ஜனநாயக மக்களுக்கு தேவையா தேவை இல்லையா? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையும் இது தேவைன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கூட இதுக்கு முன்னெடுப்புகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க உண்மையான வாக்காளருடைய உரிமை பறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறப்பு வாக்காளர் திருத்தம் தேவையா தேவை இல்லையா? அப்படி தேவைன்னா ஏன் தேவை, தேவை இல்லைன்னா ஏன் தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.